ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூவாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. இந்த ட்ரைனிங் ஸ்பெஷலாக நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்காக தான் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணுறோம். ரெகுலராக இந்த ட்ரைனிங் நடக்கிற மாதிரி நம்ம பண்ணித்தர போகிறோம். ஸோ புதுசாக உள்ள வரவங்க பேசிக் சிஸ்டம் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த செஷன் இருக்கும். ஸோ கவனமாக கவனிங்க, எல்லாருமே கவனிங்க, லீடர்ஸ் எல்லாருமே இதை கவனமாக கவனிங்க. அப்போதான் நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரபாகரன் ஃப்ரம் டைரக்டர். நிறைய நியூ ஜாயினர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நியூவாக ஜாயின் பண்ண எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க, நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு முதலீடு இல்லாமல் ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்குமா, ஜென்யூனாக கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ணி நிறைய பேர் பணம் கட்டிலாம் கூட ஏமாந்துருப்பீங்க. ஸோ இந்த வாய்ப்பு பண முதலீடு இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட்
ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம். பட் அதுக்காக நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும். நம்ம தான் எஃபோர்ட் போட்டாகணும். பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வாய்ப்ப நாங்களே சொல்லி தருவோம். பேசிக்ல இருந்து இந்த பிசினஸ எப்படி பண்றதுன்றத கம்ப்ளீட்டா நாங்களே கைட் பண்ணுவோம், எஜுகேட் பண்ணுவோம். எவ்வளோ நாளைக்கு? அன்டில் யூ கெட் இன்கம். நீங்க இன்கம் பண்ற வரைக்கும் உங்கள்ட்ட ரூ. 1 வாங்காம, நம்ம உங்களுக்கு பிசினஸ்ல சப்போர்ட் பண்றோம். ஜென்யூனா நேர்மையா எப்படி இந்த பிசினஸ பண்றதுன்றத கத்துக் குடுக்குறோம். அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்ம டீம்ல பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படிதான் நெறைய பேர் இங்க இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாரி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் அதே வாய்ப்பு தான் இப்ப கிடைச்சிருக்கு. ஸோ வாய்ப்பு இலவசமா கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த யாரெல்லாம் அலட்சியமா நினைக்கிறாங்களோ, அவங்க யாரும் இங்க சக்சஸ் பண்ணல. யார் வந்து இந்த வாய்ப்பு இலவசமா கிடைச்சிருக்கு அப்படின்ற வேல்யூவ புரிஞ்சு நமக்கு யார் சொல்லி தருவா? நான் உங்கள கேட்கிறேன். உங்களுக்கு யாருங்க சொல்லி தருவா? ஜாப் எனக்கு வேணும்னு சொல்லி யார்ட்டயா கேட்டீங்கன்னா யாராவது சொல்லி தருவாங்களா? இல்லங்க ஒரு பிசினஸ் தான் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உங்க ஃபேமிலிலயே உங்களுக்கு தான் பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு புரிதல் வந்துருச்சு. ஓகேங்களா? அத போய் யார்ட்டயாவது கேட்டா, உங்க ஃபேமிலில பிசினஸ் பண்ணாதவங்க ஏதாவது சொல்லி தருவாங்களா? இல்ல பிசினஸ் பண்றவங்கள்ட்டயே போய் நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டா, பிசினஸ் பண்றவங்க அவங்க வேலைய விட்டுட்டு நமக்கு வந்து சொல்லி தருவாங்களா? கிடையாது. யுனிவர்சல் ட்ரூத் நீங்க உணர்ந்தாக வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க சொல்லி தர்றதுக்கு யாருமே இல்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வேலைய நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தான் கத்துக்கணும். பண்ணணும். ஓகேங்களா? பட் நம்ம டீம்ல நீங்க எங்கள பார்த்திருக்கீங்களா இல்லன்னு கூட தெரிய தேவையில்ல. பணம் கட்டல. ரைட்டா? பணம் கட்டல. இந்த டீம்ல பிசினஸ் நீங்க தான் வரணும். நீங்க படிக்கணும். நீங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கணும். நீங்க தான் நாலேட்ஜ் எடுத்துக்கணும். நீங்க தான் டாக்ஸ் கட்டணும். நீங்க தான் இன்கம் பண்ணணும். சப்போர்ட் மட்டும் அன்டில் யூ கெட் இன்கம். நீங்க இன்கம் பண்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் நாங்க சப்போர்ட் ஜென்யூனான பிசினஸ்ன்றத புரிஞ்சு தொடர்ந்து வந்து இந்த பிசினஸ பண்ணுங்க. இந்த பிசினஸ் பத்தின நாலேட்ஜ கம்ப்ளீட்டா எடுத்துக்கங்க. டெய்லியும் வந்து இதுக்கான நாலேட்ஜ் ட்ரெய்னிங் செஷன்ஸ் நம்ம குடுத்துட்டே இருக்கோம். யார் ஒருத்தர் ரெகுலரா இந்த ட்ரெய்னிங் செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டு, தெளிவா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, ரூ. 10,00,000 போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, அந்த ஃபீல்ட பத்தியே தெரியாம அப்படியே கொண்டு போய் ரூ. 10,00,000 இதுல போட்டுருவாங்களா? கிடையாது இல்லையா? கம்ப்ளீட்டா அதோட அனாலிசிஸ் எடுத்துட்டு தான் வந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி இப்ப நீங்களும் பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. முதலீடு இல்ல அப்படின்றதுக்காக நம்ம வந்து நாலேட்ஜே எடுத்துக்காம சம்பாரிச்சிட முடியும்ன்றது கிடையாது. இங்க வந்து பண முதலீடு தான் கிடையாது. உங்களோட இங்க முதலீடு இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களோட உழைப்பு. உங்களோட பிரெயின வந்து ஷார்ப் பண்ணிக்கணும். ஒரு பிசினஸ் பண்றவரோட மைண்ட் செட்டுக்கு உங்கள நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா தான், ஒரு பிசினஸ் பண்ற ஆளாவே நீங்க மாறுனா தான், பிசினஸ் பண்றவர் மாரி காசு போடணும்னு அவசியம் இல்ல. பட் பிசினஸ் பண்றவரோட எல்லா விதமான நடவடிக்கைகளும் உங்களுக்கு மாறணும். பிசினஸ் பண்ற ஆளா நீங்க மாறணும். பிசினஸ் பண்றவரோட மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும். அப்பதான் இந்த பிசினஸ்ல உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சரி ஓகே. நியூவா வந்திருக்கக்கூடிய எல்லாரையுமே நான் வந்து வெல்கம் பண்றேன். இந்த பிசினஸ்ல என்ன பண்ணணும்? பேசிக்கா என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரெய்னிங் வரும். அதுக்கப்புறம் அத விட அட்வான்ஸ் ட்ரெய்னிங் வரும். பிளான் ட்ரெய்னிங், ப்ராடக்ட் ட்ரெய்னிங், பிசினஸ் ட்ரெய்னிங், இன்கம் கால்குலேஷன் ட்ரெய்னிங், வொர்க் ப்ராசஸ் ட்ரெய்னிங், கஸ்டமர் ஹேண்ட்லிங் ட்ரெய்னிங். இது போல எக்கச்சக்கமான ட்ரெய்னிங்ஸ் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா குடுத்துட்டே இருப்போம். ஒரு பிசினஸ் உங்கள கம்ப்ளீட் பிசினஸ் மேனா மாத்துற வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் நம்ம குடுப்போம். ஸோ கம்ப்ளீட்டா எல்லா ட்ரெய்னிங்ஸுமே அட்டெண்ட் பண்ணி, கத்துக்கிட்டு தெளிவான ஒரு பிசினஸ் பெர்சனா லைஃப் டைம் இன்கம்க்காக வொர்க் பண்ண வந்திருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு தடவ வேல பார்த்து ஒரு முறை வேலைன்னா, அது ஆல்ரெடி நீங்க பண்ற வேலைய பண்ணிக்கலாம். லைஃப் டைம் இன்கம் வர்ற மாரி ஒரு பிசினஸ் வேணும். அதுவும் முதலீடு இல்லாம வேணும்னு எதிர்பார்த்திருக்கீங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால கம்ப்ளீட்டா எல்லா ட்ரெய்னிங் செஷன்ஸையும் ஒரு நாள் கூட விடாம அட்டெண்ட் பண்ணுங்க. ட்ரெய்னிங்க்கு பணம் கட்டினதா நீங்களே நெனச்சுக்கங்க. ஏன்னா ஜாயினிங் சார்ஜ் இல்ல, ட்ரெய்னிங் சார்ஜ் இல்ல, ரெனிவல் சார்ஜஸ் இல்ல, எதுவுமே இல்ல. ஓகேங்களா? பட் எல்லாத்துக்குமே பணம் கட்டிட்டதா நீங்களே நெனச்சுக்கிட்டு, ஒரு பணம் கட்டின அ பிசினஸ எப்படி சின்சியரா பண்ணுவீங்களோ, அதே சின்சியாரிட்டியோட இந்த பிசினஸ வந்து ட்ரெய்னிங் செஷன்ஸ அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த ட்ரெய்னிங் செஷன்ஸ் உங்களோட நாலேட்ஜ டெவலப் பண்ணும். டெவலப் ஆன நாலேட்ஜ் கண்டிப்பா மணியா மாறியே தீரும். வேற வழியே இல்ல. நீங்க சக்சஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க இன்கம் பண்ணி தான் ஆகணும். நீங்க நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா. பட் நாலேட்ஜ் எடுத்துக்காம, ட்ரெய்னிங் எடுத்துக்காம அத எதிர்பார்க்காதீங்க. அதுக்கான டைம் குடுக்காமலும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அண்டு உங்க நண்பர்களோட பேச்ச கேட்காம நீங்க ட்ரெய்னிங் செஷன்ஸ மட்டும் தொடர்ந்து படிச்சு நாலேட்ஜ் எடுத்துக்கங்க. கண்டிப்பா உங்களால இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. தேங்க் யூ. அடுத்து இந்த ட்ரெய்னிங் செஷன் எடுக்க போறது நம்ம டீமோட ஒன் ஆஃப் த டாப் லீடர், டைமண்ட் டைரக்டர் ஷேக் அப்துல்லா சார் இந்த ட்ரெய்னிங் செஷன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா கவனிங்க. எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. எல்லா ட்ரெய்னிங் செஷன்ஸுமே நீங்க கண்டிப்பா பென் கையில எடுத்து வச்சு நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஷேக் அப்துல்லா சார் உங்களுக்கு கோ-ஹாஸ்ட் இருக்கு. நீங்க பிரசன்டேஷன் கன்டின்யூ பண்ணுங்க. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேக் அப்துல்லா டைமண்ட் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னைக்கு உண்டான ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜ், அதாச்சும் நம்ம எல்லாருமே வெஸ்டேஜ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா? ஸோ நம்ம வெஸ்டேஜ்ல எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே தான் வெஸ்டேஜ்லயுமே பாத்தீங்கன்னா இங்க நீங்க பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் எல்லாமே இங்க வந்து எல்லாமே ஃப்ரீயாவே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீயா நிறைய ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான ட்ரைனிங் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ பேசிக் ட்ரைனிங், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா, ஓகேங்களா? நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க என்னென்னலாம் கத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஓகேங்களா? ஒரு இன்விடேஷன் எப்படி பண்றது, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டைரக்ட் செல்லிங்கும் விசஸ் அதர் டைரக்ட் செல்லிங் கூடான கம்பேரிசன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரைனிங்ல கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமா கவனிங்க, ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட் இந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அப்படின்ற ஒரு ட்ரைனிங் இருக்காது, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஓகேங்களா? அந்த ட்ரைனிங் நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஒரு பிரசன்டேஷன் மூலியமா அந்த ட்ரைனிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு பிரசன்டேஷன் மூலியமா ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே வந்து உங்க எல்லாருக்குமே தெரியுதான்றதை செக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னுடைய ஸ்க்ரீன் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங் நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த ட்ரைனிங் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது எல்டிபி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரைனிங் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரைனிங் நீங்கள் பார்க்குறீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஹவு சக்ஸஸ் இன் வெஸ்டேஜ் அண்ட் வெஸ்டேஜ் பேசிக் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்ல கம்ப்ளீட்டா நான் ஷேர் பண்ண போறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஸோ நம்ம வெஸ்டேஜ்ல நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்களே தேங்க் பண்ணிக்கோங்களா, தேங்க் யுவர் செல்ஃப், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு ரைட் டிசிஷன் நீங்க எடுத்திருக்கீங்க. உங்களுடைய பிரைட் ஃபியூச்சருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடும்போது உங்களுக்கு இந்த வெஸ்டேஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நீங்க உள்ள வந்திருக்கீங்க போது ஒரு கரெக்டான டிசிஷன், ஒரு ரைட் டிசிஷன் நீங்க எடுத்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க தேங்க் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ தேங்க் பண்ணிட்டு நமக்கான ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அண்ட் சேம் டைம்ல இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு டிசிஷன் அப்படின்றது நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ கம்பல்சன், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பிஃபோர், அதாச்சும் இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண இன்னில இருந்து ஒரு 6 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்காரத்துக்குள்ளே நான் குவிட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் இன்னைக்கு எடுங்க, ஓகேங்களா? ஏன்னா ஒரு புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள ஒரு புதுசா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க உள்ள வந்திருக்கீங்க போது இதை பத்தி தெரியாம நம்ம லெஃப்ட் ஆகுறது இக்காரத்துக்குள்ள நியாயம்ன்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரியணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 மந்த்தாச்சும் நமக்கு தேவைப்படும். அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் இருந்தாலும் உங்களால இன்கம் முடியும், ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 6 மந்த்துக்குள்ள நம்ம வந்து குவிட் பண்ணிடக்கூடாது அப்படின்றத நான் இங்க வந்து ஒரு டிசிஷனா நீங்க எல்லாருமே எடுத்துக்கங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க யாரெல்லாம் டைரக்ட் செல்லிங் பண்ணாம இருக்காங்களோ, ஓகேங்களா, நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ்ல யாராச்சும் டைரக்ட் செல்லிங்னா என்னன்றது கூட தெரியாது, ஓகேங்களா? அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து நீங்க எக்காரத்துமே கேட்காதீங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங்கை பத்தி இந்த வெஸ்டேஜை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இங்க யாரு இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்ட மட்டும் அதுக்கான 100% கரெக்டான ஒரு ஆன்சர்ன்றது உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு டிசிஷனே நீங்க பக்கவா நீங்க இருக்கணும், ஓகேங்களா? மத்தவங்க இதை பத்தி தெரியாதவங்ககிட்ட அந்த ஒரு அட்வைஸ்ன்றதை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் இன்கம் மேபி லெஸ், ஓகேங்களா? நம்ம இங்க ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் எல்லாருக்குமே லெஸ்ஸா தான் இருக்கும். பட் இங்க போக 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 இங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம்ன்றது இங்க எடுக்க முடியும், ஓகேங்களா? சோ இந்த ஒரு டிசிஷன்ன்றது இப்ப நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் தான் இங்க சக்சஸ் அப்படின்றது இங்க பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஒய் வெஸ்டேஜ், ஓகேங்களா? சோ இந்த வெஸ்டேஜ்ன்றதை நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம்னா எதுக்காக ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்றது ரொம்ப கவனமா கவனிங்க. அது நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா, ஓகேங்களா? சோ இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ கம்பெனிஸ் இந்தியாக்குள்ள இருக்கு, ஓகேங்களா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 கம்பெனியா இருக்கு, ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம 20 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஒன் ப்ராடக்ட் குவாலிட்டி, ஓகேங்களா? சோ இங்க நிறைய டைரக்ட் செல்லிங் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபிளாப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் கரெக்டா இருக்காது, ஓகேங்களா? பட் இங்க எல்லாமே கிரேட் ஒன் ப்ராடக்ட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுலயுமே பாத்தீங்கன்னா இது ஒரு பிசினஸ் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது நமக்கு இங்க கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மந்த்லி ரீபர்ச்சேஸ் ஆஃபர், ஓகேங்களா, கன்சிடென்சி ஆஃபர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன் நம்ம வெஸ்டேஜை சூஸ் பண்ணணும், வெஸ்டேஜ்ல எதுக்காக பண்ணணும் அப்படின்னு போது எக்ஸட்ரா நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? சிம்பிளா நான் ஒரே ஒரு விஷயம் நான் இதனால வெஸ்டேஜ் நம்ம பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னா அதாச்சும் சிம்பிளா ஒரே ஒரு வேர்ட்ல சொல்ற பாருங்க, சேஞ்ச் யுவர் ஷாப் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்றதா, ஓகேங்களா? கடையை மாத்து கல்லாவை கட்ட அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? சோ அதே தான் இங்க விஷயம், ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம கடையை மாத்தி வாங்கக்கூடிய பொருள் இங்க வெஸ்டேஜ்ல வாங்க முடியும். இது மூலியமா நம்ம ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் எடுக்க முடியும், ஓகேங்களா? சோ அதுதான் வந்து நீங்க சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்னாலே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும், ஓகேங்களா? இங்க இந்த இந்த ஒரு ஸ்லைடு பாருங்க. ஹூ இஸ் த ஹையஸ்ட் ஏர்னர் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன் ஆசியா, ஓகேங்களா? அதாவது ஆசியாலேயே பாத்தீங்கன்னா யார் அதிகமா இன்கம் பண்றாங்க, யார் டாப்ல இன்கம் பண்றாங்கன்னு பார்க்கும்போது நீங்க கூகுள்ல கூட பார்க்கலாம், ஓகேங்களா? அங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன். மிஸ்டர் சித்தார்த் சிங், ஓகேங்களா? சோ வெஸ்டேஜ்ல தான் இருக்காங்க.
டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மந்த்லி வந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா ₹1,00,00,000 மேல மந்த்லி இந்த வெஸ்டேஜ் மூலியம் மட்டுமே இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் யோசனை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம்ன்றது இங்க எடுக்க முடியும்ன்றது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஓகேங்களா, இவர் வந்து ஒரு கம்பெனியோட எம்டிஓஸ் அந்த மாதிரி அவர்லாம் கிடையாது. ஓகேங்களா. கம்பெனில நம்மள மாதிரி ஒரு ஜாயின் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்ல இருந்து ஒரு படிப்படியா இங்க எல்லாமே ஒன்னொன்னா கத்துக்கிட்டு ட்ரைனிங்ஸ் மூலியமா நிறைய கத்துக்கிட்டு ஒன்னொன்னா படிப்படியா ஒரு டீம் க்ரோ பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் ஒரு பொசிஷன் ஒரு பெரிய டாப் லெவல்ல இருந்துட்டு மந்த்லி ₹1,00,00,000 மேல பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. ஓகேங்களா. சோ அவர் மட்டும் கிடையாதுங்க. சோ இவரோட நேம் சரவணன். ஓகேங்களா. சோ நம்ம டீம் லீடர். சோ இவரோட இன்கம் கூட பாருங்க, ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து வெறும் 64 இருந்தா. ஓகேங்களா. செகண்ட் மந்த் ஒரு 5,000, தேர்ட் மந்த் வந்து ஒரு 33,000. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துமே இன்கம் இன்க்ரீஸ் ஆகி இப்போ லாஸ்ட் மந்த் அவரோட இன்கம்ஸ் நான் காமிச்சிருக்கேன். சோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா 9 lakhs 10 lakhsக்கு மேல மந்த்லி இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சொந்தமா ஒரு கார், ஓகேங்களா, ஒரு 25 lakhs ஒருத்தர் ஒரு கார் வந்து அச்சீவ் இவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரை பத்தி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், ஓகேங்களா, மக்கள் குரல் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 32 years இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு 10 lakhs மேல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கலுமே பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல கவர் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் நிறைய பேர் இங்க அச்சீவ் பாயிண்ட் வந்துட்டு இருக்காங்க. சோ அச்சீவ் பண்ண எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா சோ வெஸ்டேஜ் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அரேஞ்ச் பண்ணி மோர் தென் 15,000 மேலுக்கு மேல, அதாச்சும் 15,000 பேருக்கு மேல வர மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தா ஒரு ரெகக்னேஷன் பண்றாங்க. ஓகேவா. நம்ம வெளியில வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாப்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒரு 12 hours 16 hours ஒர்க் பண்ணா கூட நமக்கான ஒரு ரெகக்னேஷனும் நமக்கான ஒரு இன்கமும் கிடைக்கிறது கிடையாது. ஓகேங்களா. பட் இங்க எல்லாமே ஒரு ரெகக்னேஷனோட இன்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டேஜ் மூலியமா நிறைய பேர் வந்து ஃபாரின் டூர்ஸ், ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து டூர் நமக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சோ நானுமே அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. சோ இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே பார்க்கும்போது எல்லாருக்குள்ளயுமே ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே என்னால பாசிபிளா, இது எல்லாமே இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமா எனக்குமே பாசிபிளா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க எல்லாருமே. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாராலுமே பாசிபிள், எல்லாராலுமே சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ அது எப்படி சக்சஸ் பண்றதுன்றதா நம்ம அடுத்த ட்ரைனிங் நமக்கு எல்லாமே இருக்கு. ஓகேங்களா. அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா, இந்த ஒரு சர்வே மட்டும் பாருங்க. ஓகேங்களா. as per வேர்ல்டு வைட் சர்வே இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகேங்களா. அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாச்சும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சு நிறைய பேர் உள்ள ஜாயின் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா. சோ இதுல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சர்வே வந்து இதுல எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இங்க பாருங்க, 30% பீப்புள் குயிட் இன் வித்தின் 24 hours. ஓகேங்களா. அதாவது இங்க நிறைய பேர் வெஸ்டேஜ் அப்படின்ற இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஃபீல்ட்ல இறங்கும் போது கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண எல்லாருமே குயிட் பண்றாங்க. என்னன்னே தெரியாம ஜஸ்ட் ஏதோ ஜாயின் பண்ணாங்க, அப்படியே குயிட் பண்றாங்க. ஓகேங்களா. அவங்களும் இங்க சக்சஸ் பண்ண போறது கிடையாது. இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 60% பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 3 months வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குயிட் பண்ணிடுவாங்க. இன்னொரு 5% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 months வரைக்கும் அப்படியே என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுமே பாத்தீங்கன்னா குயிட் பண்ணிடுவாங்க. பட் இங்க ரிமைனிங்ல இருக்கக்கூடிய 5% பீப்புள் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நீங்க சக்சஸ்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ் பண்றாங்க. ஓகேவா. அப்போ இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா நமக்கு இங்க மைண்ட் செட்ன்றது ரொம்ப கிளியரா தேவை. ஓகே. அந்த மைண்ட் செட் எப்படி நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம ரிஜெக்ஷன்ஸ் தாண்டல், அதாச்சும் நம்ம அப்ஜெக்ஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை நம்ம வந்து மாத்திக்கணும். ஓகேங்களா. இந்த பிசினஸ் பத்தி இந்த வெஸ்டேஜை பத்தி நம்ம நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் நமக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே முடியாது, சம்திங் நிறைய விஷயம் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கடந்து வந்தா மட்டும் தான் இங்க சக்சஸ் பண்ண முடியும். அதாச்சும் ஒரு வேர்ட் சொல்றேன் பாருங்க, ரிஜெக்ஷன் இஸ் த பெஸ்ட் இன்ஜெக்ஷன் ஃபார் சக்சஸ் அப்படின்றது. ஓகேங்களா. சோ இங்க ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே யாருமே இங்க சக்சஸே பண்ண முடியாது. ஓகேங்களா. சோ உங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பண்ணும்போது ஒரு சில ரிஜெக்ஷன்ஸ் வரும். அது எல்லாமே தான் நீங்க நிற்கும் போது உங்களால நீங்க நினைச்ச லெவலுக்கு நினைச்ச இன்கம்க்கு எல்லாமே இங்க வெஸ்டேஜ்ல எடுக்கிறதுக்கு எல்லாமே பாசிபிள்ஸ் அப்படின்றது நமக்கு இருக்கு. ஓகேங்களா. சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப கிளியரா கிடைச்சிருக்கும். இங்க வந்து எப்படி பண்ணா ஓரளவுக்கு இருக்கும்ன்றது. ஓகேங்களா. சோ இது எல்லாமே நமக்கு கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜ்ல நம்ம ஜாயின் பண்றோம். ஓகேங்களா. இந்த ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடின்றத ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. வெஸ்டேஜ் பத்தி எல்லாமே நம்ம கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சோ நம்மளுடைய டீடைல்ஸ் வச்சு நம்மளுடைய நேம்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஐடின்றது நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஐடி கிரியேட் பண்ண உடனே பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டெப் நம்ம கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட், பேன் அக்கௌண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா. சோ அது எல்லாமே நம்ம எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம், அதெல்லாமே பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா நமக்கு வெஸ்டேஜ்ல நமக்கு ஐடி கிரியேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயமே பாத்தீங்க அப்படின்னா நமக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ்ல அபிஷியலா 2 அப்ளிகேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அபிஷியலா நமக்கு பிளே ஸ்டோர்லயுமே அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா. சோ இந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கே பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்திருக்கும், ரிசீவ் ஆயிருக்கும். ஓகேங்களா. நார்மல் எஸ்எம்எஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ல ஜஸ்ட் சைன் இன் பண்ணா போதும். ஓகேங்களா. சைன் இன் பண்ணும்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஒரு சில ப்ராசஸ் உங்களுடைய கேஒய்சில அப்டேட் பண்ற மாதிரி அதை அப்டேட் பண்ணா ஆட்டோமேட்டிக் உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு அப்ளிகேஷன், ஓகேங்களா, இந்த 2 அப்ளிகேஷன்லயே பாத்தீங்கன்னா A to Z எல்லாமே நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதாவது நம்ம செல்ஃபா நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸா இருக்கட்டும், நமக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய அவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க, நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய இன்கமா இருக்கட்டும். ஓகேங்களா. சோ எல்லாமே A to Z எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ஸ்லயே
நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? 2வது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க் நம்ம பாஸ்புக்கும் பேன் கார்டும் நம்ம அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? சார் எதுக்காக சார் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வெஸ்டேஜ் ஐடி கிரியேட் பண்ணி பார்த்தா நம்ம செல்ஃபா நம்ம வீட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அப்போ அதை கன்சியூம் பண்ணும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் நமக்கு தராங்க. ஓகே, அது எப்படி தராங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணா மட்டும்தான் நமக்கு நமக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மந்த் 10ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா நமக்கு வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ இது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குமே பாத்தீங்கன்னா அபிஷியலா நமக்கு வந்து ஒரு வெப்சைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நியூ பேங்க் பேன் டாட் வெஸ்டான் டாட் இன் லாகின் ஏஎஸ்பிஎக்ஸ் அப்படின்ற ஓகேங்களா? இந்த வெப்சைட் லிங்க் நீங்க உங்களுடைய அப்ளைன்ஸ் லீடர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை லாகின் பண்ண உடனே பார்த்தா உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிட்டும் ஜஸ்ட் நீங்க கொடுத்தோடனே பார்த்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் இது எல்லாமே எம்டியா இருக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க, லெஃப்ட் சைடுல பேன் கார்டு அட்டாச் பண்றீங்க, ரைட் சைடுல பேங்க் பாஸ்புக். ஓகேங்களா? சோ இங்க நல்லா பாருங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே as usual வந்து இங்க எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அங்க பேன் நம்பர் 10 டிஜிட் அந்த பேன் கார்டு நம்பர் நீங்க என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் பேன் டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் நீங்க கிளிக் பண்ணா டாட்டா உங்களுடைய போன் கேலரிக்கு போகும். சோ நீங்க எடுக்கக்கூடிய அந்த பேன் கார்டோட இமேஜ் மட்டும் ஜஸ்ட் எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க. இங்க கீழே வந்து பாருங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி நான் காமிச்சேன். அதை நம்ம டிக் பண்ணிட்டு மேல சேவ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அப்படியே ஜஸ்ட் ஒரு 3 to 5 செகண்ட் அப்படியே இருக்கும். ஒரு பாப்அப் மாதிரி மெசேஜ் இருக்கும். உங்களுடைய பேன் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. பட் இதை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு 3 to 5 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அப்படின்றது. அதே மாதிரி ரைட் சைட்ல பாருங்க உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேவ் பேங்க்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இது ரெண்டுமே அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையான்றது நமக்கு எப்போ தெரியும் பார்த்தா நம்ம அப்டேட் பண்ண டேட்ல இருந்து ஒரு 3 to 5 டேஸ் மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றதை நம்ம சேம் இதே ஒரு அதாச்சும் வெப்சைட்லயே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ். ஓகேங்களா? சோ இது வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா? ஓகேங்களா? சோ சப்போஸ் ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா எதனால ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம அப்ளிகபிள் அப்படின்றது அதாச்சும் நம்ம மறுபடியும் புதுசா கூட நம்ம அப்டேட்ன்றது நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருமே பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி முக்கியமா நிறைய பேர் இங்க நியூவா ஜாயின் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இங்க வெஸ்டேஜ்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? என்னென்ன டைப்ஸ்ல கேட்டகரிஸ்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? சோ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 350க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸா நமக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 18+ மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வைஸா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஐடி ஆக்டிவேஷன் அப்படின்றது நம்ம பண்ணணும். ஓகேங்களா? சோ இங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் ஐடி கிரியேட் பண்ணக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஐடி தான். ஓகேங்களா? இங்க வந்து ஒரு எந்த ஒரு இன்கமும் அதாச்சும் உங்ககிட்ட இருந்து ஒரு காசும் எதுவுமே இங்க வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஐடி கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், சோ எதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஓகேங்களா நீங்க வந்து யார்ட்டுமே ஒரு பணம் நீங்க கொடுக்காம இங்க எல்லாமே ஃப்ரீயா கத்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? சோ அதே மாதிரி ஒரு ஐடின்றதை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வெறும் ஓகேங்களா? சோ அந்த ஐடி ஆக்டிவேஷன் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அப்ப அந்த ஐடி ஆக்டிவேஷன் பண்றதுக்கு மினிமம் செல் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம அப்ராக்சிமேட்டா நம்மளோட ஐடிக்கு நம்ம வீட்டுக்கான ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட ஐடின்றது ஆக்டிவேட் ஆகுது. ஓகேங்க, சரி சரிங்க சார், நான் வந்து இப்போ ஐடி ஆக்டிவேஷன் பண்ணலான்னு இருக்கேன், நான் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் நம்ம கம்பெனிஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன். ஓகேங்களா? சோ இந்த ஆஃப்லைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதாச்சும் நமக்கு வந்து எல்லா மாவட்டத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜ்க்கு தனியா ஒரு ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம டைரக்டா அந்த ஸ்டோர்ஸ்க்கு நம்ம போயிட்டு நம்மளோட ஐடி நம்ம சொல்லி நமக்கு என்னென்ன தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சேம் அதே டைம்ல நமக்கு ப்ராடக்ட் கொடுத்து நமக்கு பேமெண்ட் அது பண்ணிட்டோம், பில் அப்பயே உடனே நமக்கு பிவி எல்லாமே நமக்கு அப்ளிகேஷன்ல ஆட் ஆயிடும். ஓகேங்களா? சார் ஓகே சார், என்னால அந்த அளவுக்கு தூரமா போக முடியாது அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே அப்ளிகேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆன்லைன்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆன்லைன்ல நமக்கு என்னென்ன தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் டு கார்ட் கொடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வித்தின் ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் ரொம்ப டிலே ஆச்சுனா கூட மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ள ஒரு கொரியர் மூலியமா பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. ஓகேங்களா? சோ அப்ப ஈஸியா பாருங்க எல்லாமே இங்க பண்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இமீடியட்டா நமக்கு அந்த பிவி எல்லாமே ஆட் இருக்க எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் யாருக்குமே நம்ம கேட்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து ரெகுலரா நம்ம பண்ணும்போது இங்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர்ஸை பத்தி மட்டும் ஜஸ்ட் நான் சொல்றேன், ரொம்ப கவனமா கவனிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படின்றது கொடுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு செகண்ட் டைம்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமும் பாத்தீங்க அப்படின்னா 10% நமக்கு ஃப்ரீயா நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம காலங்காலமா அதாச்சும் நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கட்டும், அதாச்சும் நம்மளுடைய தாத்தா பாட்டி அதுக்கு மேல எல்லாருமே நமக்கு பக்கத்துல இருக்க கடையில ஏதோ ஒரு கடையில நம்ம வாங்கணும். கரெக்ட்டுங்களா? நம்ம எவ்வளவுக்கு வாங்கணுமே ஜஸ்ட் ஒரு 5 ரூபாய்க்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் இல்ல 1 ரூபாய்க்கு நம்ம சாக்லேட் கூட நமக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைம்ல இருந்து லைஃப் லாங் வரைக்கும் நம்ம வெஸ்டேஜ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமும் நமக்கு 10% ஃப்ரீ ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு ஆஃபரா ஒரு டைம் பீரியட் நமக்கு கொடுக்குறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் நமக்கு 2ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர்ன்றது நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் மூலியமா அந்த டைம்க்குள்ள நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% ஃப்ரீ ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம கன்சிடென்சி ஆஃபர் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆஃபரை பத்தி வந்து பாருங்க,
அதாவது நம்ம அதாச்சும் 100 பிவி அண்ட் 60 பிவின்னு சொல்லுவாங்க. ஓகேலா. ஸோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் 2ஆம் தேதி டு 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஓகேலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ கன்சிடென்சி ஆஃபர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 பிவி அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகேலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மந்த் இப்போ நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு 100 பிவிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் மந்த் மறுபடியும் 100 பிவி, தேர்ட் மந்த் 100 பிவி, ஃபோர்த் மந்த் ஒரு 100 பிவி என்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருள் நான் வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஃபிஃப்த் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருள் ஃப்ரீயாவே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு என்ன வேணும்ன்றது ஓன் சாய்ஸ்ல நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சோ அப்ப யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஜஸ்ட் ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இப்போ கன்சிடென்சி ஆஃபர் ஒரு 4 மந்த்ஸ் தொடர்ந்து பண்ணும்போது இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் மந்த் நமக்கு 2500 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருள் நமக்கு ஃப்ரீயாவே ஒரு வவுச்சர் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப அதே வந்து 60 பிவின்னு பார்க்கும்போது அதே ஒரு 4 மந்த்ஸ் நம்ம 60 பிவியா பண்ணும்போது ஃபிஃப்த் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1250 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து பிக்ஸ்டு. ஓகேங்களா. சோ இந்த ஆஃபர் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குன்றது நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்லைடு பாருங்க. இந்த கன்சிடென்சி ஆஃபர் யூஸ் பண்ற மூலியம் அதாச்சும் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும் அப்படின்னா நம்ம டென்ட் அஷூர் டூத் பேஸ்ட் இருக்குங்களா. சோ அந்த டூத் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 67 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல. ஓகேங்களா. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 67 ரூபாய் தான். பட் அதே 60 பிவி கன்சிடென்சி யூஸரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதே சேம் குவாலிட்டி இருக்கக்கூடிய அதே டென்ட் அஷூர் டூத் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதே நீங்க 100 பிவி கன்சிடென்சி ஆஃபர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா வெறும் 42 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகேங்களா. சோ இது எப்படின்றத நான் சொல்றேன். இன்னொரு ஸ்லைட்ல நான் சொல்றேன். ரொம்ப கிளியரா கவனமா கவனிங்க. அதாச்சும் இந்த 100 பிவி கன்சிடென்சி ஆஃபர் நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு மிகப்பெரிய நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. அது எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு 100 பிவிக்கு நம்ம மந்த்லி பர்ச்சேஸ் பண்ண ஒரு 4 மந்த்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அந்த 100 பிவி நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 3000 வந்து ஒரு 3400 நான் வந்து அப்ராக்சிமேட்டா 3200 நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஃப்ரீயா நான் சொல்லியிருப்பேன் 10% ஃப்ரீ ப்ராடக்ட் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றது. அப்போ 275 ரூபான்றது நமக்கு ஃப்ரீயா நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நமக்கு அந்த மதிப்புள்ள ஃப்ரீயா நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. நான் சொல்லியிருப்பேன் 4 மந்த்ஸ் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது 2500 ரூபாய். அப்போ ஒவ்வொரு மந்த்துமே நம்ம பார்க்கும்போது டிவைட் பண்ணி பார்க்கும்போது 625 ரூபாய் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த நம்ம பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அதாச்சும் ஒரு கேஷ் பேக்கா பாத்தீங்கன்னா ஒரு 60% லெவல்ல நம்ம இருக்கும் அப்படின்னா ஒரு 288 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் கிட்ட நமக்கு ஒரு கேஷ் பேக் மட்டுமே நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம ஒரு 3200 நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு பொருளும் சரி ஒரு பணமும் சரி பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்க்கும் போது 1188 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ரிட்டர்னா கிடைக்குது. ஓகே, அப்ப கிட்டத்தட்ட 2000 ரூபாய் தான் நம்ம செலவு பண்ணிருக்கோம் அப்படின்றதா கணக்கு நமக்கு கரெக்ட்டுங்களா. அதாச்சும் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். ஓகே, எங்கேயுமே எம்ஆர்பி நான் மென்ஷன் பண்ணல, வெறும் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் தான். ஓகேங்களா. அப்போ இது ஒரு டோட்டல் ப்ராஃபிட்டா நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது அதாச்சும் நமக்கு ரிசீவ் ஆனது 1188 ரூபாய் டிவைட் பை 3000 ரூபாய் நம்ம செலவு பண்ணிருக்கோம். இன்ட்டு 100 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 37% மட்டும் தான் நம்ம செலவே நம்ம பண்ணிருக்கோம். ஓகேங்களா. அப்ப யோசனை பண்ணி பாருங்க. 37% நமக்கு ரிட்டர்னா சேவிங்ஸ் நமக்கு இங்க கிடைக்குது. இங்க நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருக்கும். ஓகேங்களா. ஒரு பிவி நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு 30 ரூபாய் 32 ரூபாய் கிட்ட நமக்கு வருது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. அந்த ஒரு பிவி கால்குலேஷன் நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு பிவி வந்து 32 ரூபாய் அப்படின்னா ஓகேங்களா நம்ம ஸ்பெண்ட் பண்ண போடியது வந்து பாத்தீங்கன்னா 37% நமக்கு ரிட்டர்னா கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ரிட்டர்ன் பெனிஃபிட்டா மட்டுமே 12 ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அப்ப 32 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ஒரு 12 ரூபாய் ரிட்டர்ன் பெனிஃபிட்டா நமக்கு கிடைக்குதா. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 20 ரூபாய் அதாச்சும் ஒரு பிவிக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த 20 ரூபாய் தான் பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இன்கம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்பனா யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே இங்க நமக்கு இங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்க ஒவ்வொருத்தருக்குமே தான் நமக்கு பிரிச்சு நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேலா. சோ அப்ப எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டீஜ்ல நம்ம இருக்குன்றது எல்லாமே புரிஞ்சுக்கும். ஓகேலா. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நியூவா ஜாயின் பண்ண ஒவ்வொரு மந்த்துமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபர்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் 300 பிவி கிளப் அப்படின்றது நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேலா. சோ இந்த ஸ்பெஷல் 300 பிவி கிளப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃபா நம்ம ஜாயின் பண்ணிருக்க இந்த மந்த்துக்குள்ள ஓகேலா சிங்கிள் மந்த்துக்குள்ள ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்ம யாரெல்லாம் செல்ஃபா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமோ சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். ஓகேங்களா. கம்பெனி சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் வந்து நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நியூவா ஜாயின் பண்ணா ஃபாஸ்ட் அட் 8% நம்ம எல்லாமே அப்ளிகபிள் ஆகிறோம். சாம்பியன்ஸ் டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரெகக்னைசேஷன் பண்றாங்க. நமக்கு ஒரு டிஜிட்டலா வந்து சோ இந்த ஸ்பெஷல் 300 பிவி கிளப்ல நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் எல்லாமே நமக்கு இது கிடைக்குது. ஓகேங்களா. சோ இப்போ ரீபர்ச்சேஸ் ஆஃபர் எல்லா பெனிஃபிட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்லயுமே நம்ம பண்ணும்போது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. சோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே மந்த்லி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம பாத்துருக்கோம். ஓகேங்களா. சோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்கம் நமக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு கேஷ் பேக் அது மட்டும் நான் சின்னதா ஓரலாம் காமிக்கிறேன். இதை பத்தி பிரீஃபா நீங்க பார்க்கணும்னா நீங்க பிசினஸ் பிளான் அப்படின்ற மீட்டிங்ல உங்களுக்கு எல்லாமே கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க நம்ம நியூவா ஜாயின் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எல்லாருமே. ஓகேங்களா. சோ நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து 599 பாயிண்ட் கூட நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம 5% அப்படின்ற லெவல் இருக்கும். நம்ம எப்போ 600 பாயிண்ட்ஸ் வைக்கலாம் நமக்கு கீழே இருக்க டீம் மொத்த பாயிண்ட்ஸ் நமக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா. அப்ப எப்போ நமக்கு 600 பாயிண்ட்ஸ் நமக்கு மேல ஆட் ஆகுதோ அப்பதான் நம்ம அடுத்த லெவல் அதாவது 8% அப்படின்ற லெவலுக்கு நம்ம மூவ் ஆகிறோம். அதுக்கப்புறம் 2400 பாயிண்ட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது 12%, நம்ம 5500 பாயிண்ட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது 16% நம்ம பிரான்ஸ் டைரக்டர். ஓகேங்களா. அங்கதான் நமக்கு ராயல் இன்கம் அப்படின்றது எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. சோ அப்ப இது எல்லாமே நம்ம இங்க சீக்கிரமாவே அச்சீவ் பண்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்ப நீங்க 600 பாயிண்ட்ஸ் வந்தாலும் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். கரெக்டா. பட் நீங்க ஜாயின் பண்ண சிங்கிள் மந்த்லி இங்க நல்லா பாருங்க. கீழே ஒரு ஜஸ்ட் இங்க ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க.
ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிங்கிள் மந்த்ல நம்ம ஜாயின் பண்ண சிங்கிள் மந்த்லயே வெறும் 282 பாயிண்ட் சிங்கிள் மந்த்ல நம்ம செல்ஃபாவோ இல்ல நம்ம டீம் மூலியமா நம்ம கொடுத்தாலே பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அப்படின்ற லெவலுக்கு நம்ம போக போறோம். அந்த மந்த் 8% இன்கம் நம்மளால எடுக்க முடியும். ஓகேனா அண்ட் அதே மாதிரி நம்ம 5100 பாயிண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் நம்ம பிரான்ஸ் டைரக்டர் கட்டணும். அப்பதான் நமக்கு ராயல் இன்கம்ன்றது கிடைக்கும். பட் நம்ம அதே சிங்கிள் மந்த்ல நம்ம 4100 பாயிண்ட்ஸ் நம்ம குரூப் பிவி இல்ல நம்ம செல்ஃப் எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா அடுத்த லெவல் அப்படின்றது நம்ம போக முடியும். ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலா செல்ஃபா யாருமே பண்ண போறது கிடையாது. ஒரு டீமா தான் நம்ம பண்றோம். ஓகேங்களா? எல்லாமே இங்க சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா தான் சேர்ந்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு டீம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீமுக்கு வந்து அந்த டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கும்போது டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர் அப்படின்றது. ஓகேங்களா? சோ இங்க எல்லாமே அச்சீவ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்து நான் அச்சீவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே எத்தனையோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ லீடர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு டீமா நான் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ நீங்களும் ஒரு டீமோட சேர்ந்து தான் ஒர்க்கே பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு டீம் ஒர்க்கா நம்ம சேர்ந்து பண்ணும்போது இங்க ஈஸியா எல்லாராலுமே ஓகேங்களா சோ நம்மளுமே அச்சீவ் பண்ண முடியும். நம்ம கூட வரக்கூடிய எல்லாருமே நம்ம அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனா நமக்கு வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீமா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது சூப்பரா நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா ஓகேங்களா இந்த பிசினஸ் கான்செப்ட் ஓகேங்களா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த டைரக்ட் செல்லிங் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டாலே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஜாயின் பண்ண நமக்கு கீழே ஒரு ரெண்டு பேரை நம்ம ஜாயின் பண்ணி விடணுமா, அவங்களுக்கு கீழே ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி விடணுமா அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாச்சும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 கான்செப்டா மேக்ஸிமம் நிறைய சொல்லுவாங்க. ஓகேங்களா? பைனரி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு கான்செப்ட் நான் சொல்றேன். ஓகேங்களா? பட் பைனரின்ற கான்செப்ட் நம்ம வெஸ்டேஜ் கான்செப்ட் கிடையாது. பட் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபேக்கா வந்து பண்றாங்க. இது வந்து ஃபெயிலியரான கான்செப்ட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10,000 நீங்க கட்டுங்க, வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து டபுளா மாறும் அப்படின்றலாம் சொல்லி உங்களுக்கு கீழே 2 பேரை நீங்க இன்வைட் பண்ணாலே போதும், அவங்க அதே மாதிரி பண்ணா அதே மாதிரி டபுளா மாறும் அப்படின்ற மாதிரி. சோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி டபுளா மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தவங்களுடைய உழைப்போக்கலாம் மத்தவங்களுடைய பணத்தை நம்ம வாங்கி அங்க ஏமாந்துட்டு இருக்கும் நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல ஃபெயிலியரான கான்செப்ட்னு சொல்லுவாங்க. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாயின் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேன்னா இப்போ நான் ஜாயின் பண்ணிருக்கேன், எனக்கு கீழே லெஃப்ட் ரைட்ன்ற மாதிரி நான் கிரேட் பண்ணும். அந்த லெஃப்ட் ரைட்டுக்கு கீழே அவங்க ஒவ்வொருத்தருமே லெஃப்ட் ரைட் அப்படின்ற கிரேட் பண்ண. ஓகேங்களா? இதுல மேக்ஸிமம் ஃபெயிலியரான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுலயுமே ஈவனா நடந்தா மட்டும் நமக்கு ஒரு இன்கம்ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல நல்ல பிசினஸ் ரன் ஆகுது. ஓகேங்களா? நல்லா சூப்பரா பண்றாங்க. ரைட் சைட்ல யாருமே இல்லைன்னா எனக்கு இன்கமே கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஒரு சீலிங் லிமிட் அப்படின்ற மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனரி அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கு. ஓகேங்களா? நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? சோ நிறைய வந்து பணத்தை போட்டு ஏமாந்துகிட்டு அங்க வந்து நம்ம எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? பட் ஈஸியா சீக்கிரமா சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் இன்விடேஷன் பண்ணும்போது சோ இங்கெல்லாம் 2 இயர் பிளான் தான், சீக்கிரமா நீங்க சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ பட் அது எப்பவுமே கம்பெனி க்ளோஸ் தான் பண்ண போறாங்க. கீழே இருக்கக்கூடிய பணம் அதாச்சும் பணத்தை வச்சுதான் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் பைனரி கம்பெனினாலே பாத்தீங்கன்னா பணத்தை வச்சுதான் அங்க ரொட்டேஷனா ரன் ஆயிட்டு இருக்கும். பட் அதே நம்மளுடைய வெஸ்டீஜோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சன்ஃபிளவர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்ஃபிளவர் டைனமிக் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சன்ஃபிளவர் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே எத்தனை லெக்ஷனாலும் டேரக்டா நான் கிரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு கீழே எத்தனை லெக்ஷனாலும் நமக்கு கிரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்க சீலிங் லிமிட் அப்படின்றது இங்க கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சீக்கிரமா சக்சஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இன்கம் எடுக்கிறதுமே பாத்தீங்கன்னா இங்கதான் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து இங்க பொறுமையா நம்ம அச்சீவ் பண்ணவே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நம்ம நிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு கான்செப்ட்னால மட்டும் ஓகேங்களா எல்லாராலுமே. ஓகேங்களா? சோ டே 1ல ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்குமே இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நேத்து ஜாயின் அதாச்சும் ஒரு 6 மந்த் 1 இயர்க்கு பேக் ஜாயின் பண்ணணும் இங்க இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே பைனரி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்கம் பண்ணிட்டு இருந்த யாருமே இப்ப இன்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. புதுசா தான், ஏன்னா அவங்களுக்கு ஒரு சீலிங் லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? பட் இப்போ நிறைய பேர் நம்ம இன்விடேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட் ஏதாச்சும் சொல்றாங்கன்னா சிம்பிளா அதாச்சும் உங்களுடைய காலர் தூக்கிட்டு கூட சொல்லுங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு தேவையில்ல பாரு, நான் சூப்பரான கான்செப்ட்ல சூப்பரான கம்பெனில நான் இருக்கேன், நீங்க மத்தவங்களை ஏமாத்தி பணத்தை ரொட்டேஷன் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அதே வந்து நீங்க பண்ணுங்க. பட் அதுல நான் இன்வால்வ் ஆகி நான் மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு இதே கிடையாது. நான் ஒரு பிசினஸ்லாம் சூப்பரா ஒரு டைரக்ட் செல்லிங் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஓகே அதை வச்சு நான் மூவ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ்ல ஒரு கம்பெனில நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்லி நீங்க காலரை தூக்கி கெத்தா நீங்க சொல்லிட்டு நீங்க இந்த பிசினஸ் அப்படின்றது நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த ரெஃபரிங் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எப்படி நம்ம ரெஃபர் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். நிறைய பேர் நியூவா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்குது. நான் எப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றது, எனக்கு வந்து ரொம்ப ஒரு
ஒரு மாதிரி கில்ட்டியா எனக்கு ஃபீல் ஆகுது, அவங்க ஏதாச்சும் நான் தப்பா நினைப்பாங்களோ, கிண்டல் பண்ணாங்களோ, கேலி பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ லைக் அதாச்சும் நீங்க வந்து ஒரு சினிமா ஏதாச்சும் ஒரு மூவி நீங்க போய் பாக்குறீங்க. ஓகேங்களா? ஒரு டிவில ஏதாச்சும் ஒரு மூவி இல்ல ஒரு பைக் நீங்க வந்து வாங்குறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நல்லா நல்லா இருக்கு அந்த ஃபுட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற சூப்பரா இருக்கக்கூடிய நீங்க நல்லா தான் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ரெஃபர் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூவிக்கு நான் போனேன், அந்த மூவி சூப்பரா இருக்கு, நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் போறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க போய் அந்த மூவி பாக்குறாங்க, அந்த டிக்கெட் எடுத்துட்டு போய் பாக்குறாங்கனால இப்ப நம்மளால தான் அவங்க போனாங்கன்றதுக்காக சோ யாராச்சும் நமக்கு வந்து ஒரு கமிஷன் ஏதாச்சும் ஒரு இன்கம் ஏதாவது கொடுக்க போறாங்களா? எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? பட் அதான் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஹோட்டல்ல நம்ம போறோம் அப்படின்னா நல்லா இருக்கு ஃபுட். ஓகேங்களா? நம்ம சொல்றோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வழியா நம்ம போகும்போது எந்த ஹோட்டல் தான் போய் சாப்பிடலான்றதுக்காக. ஓகேங்களா? பட் நம்ம மூலியமா ஒரு பிசினஸ் அவருக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ரெஃபர் நம்ம பண்ணிருக்கோம். பட் அதுங்க ஏதாவது இன்கம் இருக்கா? எதுவுமே கிடையாது. பட் இங்க வெஸ்டீஜ்ல நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஷேர் பண்ணும்போது ஒரு இன்கம்ன்றது நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ இது எப்படி நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மொபைல் கான்டாக்ட். ஓகேங்களா? சோ நம்மளுடைய மொபைல் கான்டாக்ட்ல எக்கச்சக்கமான கான்டாக்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீஜஸ், நெய்பர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இன்விடேஷன் நமக்கு கொடுக்கணும். அது எப்படி பண்றதுன்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு ட்ரைனிங் நடத்துற ஹவ் டு இன்வைட் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? அந்த ட்ரைனிங் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் மஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைன் கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் அவங்க கிட்ட எப்படி வந்து அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங் அந்த எல்டிபி நம்ம கொடுக்கறது பார்க்க வைக்கிறது அப்படின்றது எல்லாமே இருக்கணும். அண்ட் அவங்க அந்த எல்டிபி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸை பத்தியும் இந்த பிசினஸ் பத்தியும் நீங்களா எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஜஸ்ட் ஒரு ஜாப் இருக்குன்றது கூட மட்டும் நீங்க கொடுங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்க யாருமே ப்ரீஜஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்களா, ஜாயின் பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி நீங்க யாருமே தயவுசெய்து யாருமே ப்ரீ ஜட்ஜ் அப்படின்றத நீங்க பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இன்கம் தேவை. கரெக்ட்டுங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்குமே நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வாங்க தான் வைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தேவை இருக்கு. அதே ஒரு இன்கம் தான் அவங்களுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நீங்க கொடுக்குறீங்க போது நீங்க யாருக்குமே அவங்களுக்கு தேவை இருக்குமா, தேவை இருக்காதா, இல்ல அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்ற மாதிரி எந்த ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் நீங்க உங்களுக்குள்ள நீங்க பண்ணாம நீங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றத பாருங்க. அண்ட் அதே மாதிரி சின்னதா மினிமம் ஒரு 3 பேராச்சும் ஒரு நாளைக்கு நம்ம இன்விடேஷன் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருமே நம்ம வந்து மைண்ட்குள்ள ஒரு மைண்ட் செட்டா நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? அதாவது 2 யூனிக் கான்செப்ட் ஆஃப் வெஸ்டேஜ். ஓகேங்களா? இந்த வெஸ்டேஜ்ல வந்து இன்னும் சீக்கிரமா சக்சஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கான்செப்ட் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வெஸ்டேஜ்மே ஒரு 20 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 20 இயர்ஸா இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த ஒரு 2 கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்செப்டா இருக்கு. இது என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் பிவி அப்படின்றது. ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரு ஸ்லைட்ஸ்ல நான் காமிச்சிருப்பேன் 5%, 8, 12, 16 அப்படின்றது. ஓகேங்களா? அப்ப நம்ம 5500 பாயிண்ட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணாதான் நம்ம ஒரு ராயல்டி இன்கம் நல்ல ஒரு இன்கம் குள்ள வர முடியும். ஓகேங்களா? சோ நிறைய கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. பட் ஆனா சிங்கிள் மந்த்ல பண்ணணும் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப யாராலுமே சிங்கிள் மந்த்ல நம்ம பண்ணவே முடியாது. பட் இங்க வெஸ்டேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாயின் பண்ணி இந்த மந்த் சூப்பரா பிசினஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு கீழ டீம் மூலியமா ஒரு 1000 PV நீங்க பிசினஸ் கொடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் மந்த் ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் ஒரு 1000 PV பண்ணிருக்கீங்க. இந்த மந்த் கரண்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அதே இன்னும் கொஞ்சம் டீம் இன்னும் சூப்பரா எடுத்து பண்ணி ஒரு 2000 பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய டோட்டல் குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 3000 மாறிடும். ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி தான் படிப்படியா அந்த எப்போ நமக்கு 5500 பாயிண்ட்ஸ் நமக்கு கிராஸ் ஆகுதோ அப்ப நம்ம ஈஸியா நம்ம 16% லெவலுக்கு இந்த அக்குமுலேஷன் மெத்தட்ல எல்லாருமே அடுத்த லெவல் வர மாதிரி நமக்கு வந்து பிளான்ன்றது நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைனமிக் கம்ப்ரஷன் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த டைனமிக் கம்ப்ரஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நமக்கு சன்ஃபிளவர் டைனமிக் கம்ப்ரஷன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நமக்கு கீழே எத்தனை எலெக்ஷன் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கீழே வந்து ஒரு 5 பேர் நமக்கு கீழே 1 by 1 இருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் இன்ஆக்டிவா ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க பிசினஸே சரியா பண்றது இல்ல, கால் பண்ண எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் எனக்கு வெஸ்டேஜ் தேவை ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. பட் நாலாவது இருக்கக்கூடிய நம்மள மாதிரி சூப்பரா எடுத்து பண்றாரு. அப்ப அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் இன்ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா அவங்களால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஓகே, இங்க டைனமிக் கம்ப்ரஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. என்னன்னு பார்க்கும்போது இப்ப நமக்கு கீழே யார் ஆக்டிவா ஒர்க் பண்றாங்களோ அவங்க நமக்கு கீழே டைரக்டா வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெப்த் அவர் தான் நமக்கு அப்படின்னும் போது அங்கிருந்து டேரக்டா நமக்கு ஃபர்ஸ்ட் இன்கம்ன்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகே, பட் அதே பைனரி கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க நமக்கு கீழே டைரக்டா யார் இருக்காங்களோ அவங்க தான் அவங்க ஒர்க் பண்ணாலும் பண்ணலாமே அதோட முடிஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? பண்ணாங்கன்னா சந்தோஷம், பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அங்க. பட் இங்க வந்து நமக்கு கீழே எந்த டெப்த்ல ஓகே 100வது டெப்த்ல தான் நல்லா பண்றாங்க இருந்தாலுமே அங்கிருந்து டேரக்டா நமக்கு ஃபர்ஸ்ட் டெப்த் அப்படின்ற ஒரு இன்கம்ன்றது நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு சூப்பரான கான்செப்ட் வந்து நமக்கு ஸ்டேஜ்ல கொடுத்துருக்காங்கன்றது பாருங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஓகேங்களா? பிரே நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் ரெஃபர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நான் எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல எனக்கு. ஏடா கூடமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. என்னால எப்படி வந்து
பண்றதே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் இப்ப நான் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது ஒரு மேக்ஸிமமா இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பக்கான ஒரு ஆன்சர் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட இந்த பிசினஸ்ன்றது டிராவல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வந்து பொருளுடைய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஓகேங்களா, பிரைஸ் சீம்ஸ் ஹை அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, நம்ம அவங்களுக்கு சொல்லி தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஹை ரேட்டுக்கு இங்க கிடையாது. ஓகேங்களா, குவாலிட்டி தான் இங்க மேட்டர் அப்படின்றது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கம்பாரிசனோட ஓகேங்களா, ஒரு கம்பாரிசன் ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அந்த இமேஜ் ஜஸ்ட் நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு 100 கிராம்ல இருக்கக்கூடிய சோப்புடைய பிரைஸ் நம்ம வந்து ஒரு பிரைஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி வெஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு 100 கிராம் நம்ம பிரைஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா கம்பாரிசன் இருக்கும். இங்க மெயினா இங்க வந்து பிரைஸ் வந்து இங்க குவாலிட்டி அப்படின்றதா இருக்கு. ஓகேங்களா, அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிரேட் ஒன் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ கிரேட் ஒன் சோப் நமக்கு இருக்கு, ஒரு 100 கிராம்ல இருக்க இந்த பிரைஸ்க்கு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அதே ஒரு சோப்போட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பொருளோட ரேட் ரொம்ப 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 கம்மி தான். ஓகேங்களா, ஏன்னா வெளியில கிரேட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வெறும் 50 கிராமே பார்த்தோம்னா வெறும் 48 ரூபா. பட் நமக்கு 100 கிராம் இருக்கக்கூடிய கிரேட் ஒன் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 45 ரூபா. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இங்க ப்ராடக்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஹை கிடையாதுன்றதை நம்ம புரிய வைக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொருள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரி யோசிப்பீங்க. ஓகேங்களா, சோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 350க்கு மேல இருக்கு. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி இங்க ஜாயின் பண்ணணும் எல்லாமே அதே ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்ன வேணுமோ நம்மளுடைய வீட்டுக்கு தேவை ஒரு 3000 4000 ரூபாய்க்கு மினிமம் 100 பி யூஸ் பண்றதா இருக்கும். இல்ல மந்த்லி ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்ப நமக்கு எது வேணுமோ ஓகேங்களா, ஓனா மெயினா நமக்கு தேவையான எஃப்எம்சி ஐட்டம்ஸ் இருக்கு. சோ அது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க ஷாப்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, நீங்க சொல்றீங்க ஒரு கடை இருக்குன்றது, பட் ஆனா கொஞ்சம் தூரமா இருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு, ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்ற மாதிரி யோசிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இங்க வந்து நீங்க வந்து ஒரு ஜாப் ஒரு வேலைக்காக நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க போது, நீங்க ஒரு வேலைக்கும் போது உங்களுடைய வீட்டுல இருந்து பக்கத்துலயே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஓகேங்களா, நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஊருக்கு போயிட்டு ஓகேங்களா, வேற டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா வேற ஸ்டேட்டுக்கு ஒரு சில வேற கண்ட்ரிக்கு தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பணத்துக்காக. பட் இங்கேயுமே அதே பணம் சம்பாதிக்க வந்தப்போ ஜஸ்ட் மந்த்லி ஒரு டைம் நம்ம என்ன செல்ஃபா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போ ஒரு டைம் நம்ம போயிட்டு வந்து இதே ஒரு கிரிட்டிக்கலா நம்ம பார்க்கவே கூடாது. ஓகேங்களா, சோ எல்லாமே கஷ்டம் கஷ்டம் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா, அப்ப இதுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஈஸியா நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம பண்ண முடியும். நான் அதே மாதிரி முக்கியமா கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே மார்க்கெட்டிங் பிசினஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஓகேங்களா, நம்ம யோசிக்கிறதா விஷயம் இருக்கு. ஓகேங்களா, அதாச்சும் ஒரு சிலருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எனக்கு தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரிதான் உங்களுக்குமே இந்த மேத் இதே இந்த வெஸ்டேஜ் நீங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. ஓகேங்களா, புரியாத வரைக்கும் தான் கஷ்டமா தெரியும். ஓகேங்களா, சோ அப்ப நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ட்ரைனிங் சப்ளைஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இது கஷ்டம்ன்றது நமக்கு கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஐ டோன்ட் ஹவ் குட் ஸ்பீக்கிங் ஸ்கில். ஓகேங்களா, எனக்கு பேச்சு திறமை கிடையாதுன்ற மாதிரி யோசிப்பீங்க. ஓகேங்களா, சோ நீங்க இங்க பேசிதான் நீங்க எல்லாமே கொண்டு வரணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறீங்க. எல்லாமே இங்க லீடர்ஸ் ஓகேங்களா எல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்குது. அப்ப ஜஸ்ட் நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க போறீங்க. அண்ட் அதே மாதிரி நான் இங்க அதிகமா டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, சோ ஜஸ்ட் நம்ம எல்லாமே ஏ டு Z நம்ம போன்ல தான் நம்ம பாத்துக்க போறோம். அப்ப இங்க டிராவல் பண்ண போறதே கிடையாது. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப எல்லாமே நம்ம கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஐ டோன்ட் ஹேவ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஓகேங்களா, சோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்லாமே தெரிய நம்மளே சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா, பட் நீங்க போக போக ஒண்ணுமே நம்ம கத்துக்க தான் போறோம். ஓகேங்களா, சோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் இங்க லேடிஸ் எல்லாம் இந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. கரெக்டுங்களா, புரிஞ்சுக்கிட்டு இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணும்போது இந்த ஒரு குவாலிட்டிஸ்ல நம்ம டெவலப் பண்ணிக்கும் போது அவங்க செல்ஃபா நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு விஷயமும் நாங்க இங்க கத்துக்கிட்டு எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ நீங்க ஒரு ஐடி செக்டர்ல போயிட்டு ஒரு டீம் லீடரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் எடுத்து உங்களுக்கு டீம் லீடரா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க படிப்படியா வந்துதான் ஒரு டீம் லீடர் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ அந்த டீம் ஹேண்டில் அதே மாதிரி இங்க ஒரு லீடர்ஷிப் மட்டுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு தேவை கிடையாது. இங்க எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்க அப்ளைன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரெஃபரிங் இஸ் வெரி டிஃபிகல்ட் நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த கான்செப்ட் எல்லாமே எனக்கு ஓகே புரிஞ்சிச்சு, எல்லாமே சூப்பர் எனக்கு. பட் நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணுது, அவங்க ஏதாவது யோசிப்பாங்கன்ற மாதிரி. ஓகேலாம், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். ஓகேலாம், நமக்கு எல்லாமே தேவைப்படுது. பட் எல்லாமே கஷ்டம் நினைச்சோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு பிஃபோர் ஒரு எக்ஸாம்பிள் கூட ஓகேலாம், ஒரு மூவி பார்த்துட்டு அதை பத்தி ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண போதுமா எல்லாமே இருக்கு. பட் இங்க அதே ஒரு வாய்ப்பு ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்குறீங்க. ஓகேலாம், அவங்களுக்கு வேணும்னு போது அவங்க எடுத்துக்க போறாங்க. ஜஸ்ட் இல்லையா கோ நெக்ஸ்ட், அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயமே. அண்ட் இன்னுமே பாத்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. ஐ ஸ்டடிட் மோர் ஒய் ஹவ் டு டு மார்க்கெட்டிங். ஓகேலா, நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஓகேலா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்க சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்பு அந்த ஸ்டடின்றது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுடைய செல்ஃப் நாலேஜ்க்கு மட்டும்தான் தவிர வேற எந்த ஒருமே ஓகேலா நம்முடைய பினான்சியலா எதுக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிடையாது அப்படின்ற ஒரு ரியாலிட்டிக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கோம். ஓகேலா, அப்போ இங்க ஏன் மார்க்கெட்டிங் பண்ண, இங்க ஏன் வெஸ்டேஜ் பண்ணணும் இல்லாம இங்க பணம் சம்பாதிக்கும். ஓகேலா, உங்களுக்கு தேவை நீங்க பண்ண போறீங்க, ஜஸ்ட் அவ்வளவுதான். ஓகேங்களா, எனக்கு தேவை இருக்கும் போது எல்லாமே நம்ம பண்ணதான் போறோம். ஓகேலா, அதேதான். அப்போ இதெல்லாம் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஓகேலா, அப்ப இதுமே நம்ம சொல்லி புரிய வைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேலா, அண்ட் ஓகே இது எல்லாமே புரிஞ்சிருச்சு.
அண்ட் ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நிறைய பேர் இந்த பிசினஸ் எடுக்கும்போது நிறைய வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மேபி அதர் டைரக்ட்லயும் பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய கான்செப்ட்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ அது கூட ஜஸ்ட் சின்ன ஒரு கம்பேரிசன் மட்டும் நான் இங்க ஷேர் பண்ண ரொம்ப ரொம்ப கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே பாத்தீங்கன்னா, மத்த டைரக்ட் கம்பெனில எந்த ஒரு கம்பெனி நீங்க மேக்ஸிமம் எடுத்துறதுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் ஒரு ஐடி கிரியேட் பண்றதுக்கே ஒரு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு. ஓகேங்களா? இங்க வெஸ்டீஜ்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. 0 இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? எதுக்காகவே நமக்கு இங்க காசு வெறும் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் தான். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்க வாங்க போறீங்க. ஜஸ்ட் அதுக்கு நீங்க பே பண்ண போறீங்க. அவ்வளவுதான். மத்தபடி ஒரு எதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா, இங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி 2வது பாத்தீங்கன்னா, அங்க எல்லாமே அன்வான்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு தேவையே இருக்காது. பட் அந்த பிசினஸ்க்காக ஓகே நல்லா இருக்கேன் நம்ம பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக நம்ம வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். பட் இங்க வெஸ்டீஜ்ல நமக்கு எல்லாமே வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் தான் நமக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம ஈஸியா அந்த பிசினஸ் வந்து பார்த்தோம்னா, ஈஸியா ஜஸ்ட் இது மூலியமா நம்ம மூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆப்ஷனா நமக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, காம்போ பேக்கேஜா வாங்க சொல்லுவாங்க. மத்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா, காம்போ பேக்கேஜ்னா என்னன்னா, டிரெஸ் செட்ஸ் நீங்க எடுத்துக்கங்க, இல்லன்னா பாத்ரூம்ஸ் நீங்க எடுத்துக்கங்க, இல்லன்னா வாட்ச் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் நமக்கு தேவையான்றது கூட தெரியாது. பட் அந்த பிசினஸ்க்காக வாங்குற மாரி இருக்கும். பட் வெஸ்டீஜ்ல வி கேன் பை ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஓன் சாய்ஸ். ஓகேங்களா? நமக்கு என்ன வேணுமோ அதான் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு யாராச்சும் வந்து இதுதான் வாங்கணும்னு சொல்றாங்களா? ஒண்ணுமே இல்ல. சார் உங்களுக்கு 2 சோப் வேணும்னா 2 சோப் வாங்கிக்க. ஒரு பேஸ்ட்னா ஒரு ஷாம்பு வேணும் ஒரு உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க. ஓன் சாய்ஸ் நமக்கு என்ன வேணுமோ நம்ம அத பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? அண்ட் அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஹவ் டு பை அண்ட் செல் ப்ராடக்ட்ஸ் கம்பல்சரி. மத்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வாங்க சொல்லுவாங்க. சேல் பண்ண சொல்லி ரொம்ப கம்பல்ஷன் பண்ணுவாங்க. பட் இங்க ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ண சொல்லி யாருமே கம்பல்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து சேல் பண்றத தாண்டி இங்க ஒரு டீமா டெவலப் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய இன்கம் எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த பிசினஸே இப்ப ரொம்ப சூப்பரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, மத்த டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா? ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்டிடியோ ஸ்டோர்ஸ் எல்லாமே நமக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாரி மத்த டைரக்ஷன்லயுமே பார்த்தீங்கன்னா, முக்கியமா இருக்கக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏதாச்சும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் ஹால் மாரி வச்சிருப்பாங்க. அங்க தான் நம்ம போகணும். பட் இங்க எல்லாமே மீட்டிங் ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே இந்த Zoom ஒரு அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? நீங்க எங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெய்னிங்ஸ்லயும் நீங்க எல்லாமே நீங்க கத்துக்க போறீங்க. ஓகேங்களா? அப்ப யோசனை பண்ணி பாருங்க. எல்லா விஷயமே நம்ம இங்க ஃப்ரீயா நம்ம சூப்பரா எல்லாமே பண்ற மாரி இங்க ஒரு டீம்ன்ற நமக்கு செட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப இத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்றவங்க இங்க சக்சஸ் பண்றாங்க. அண்ட் அதே மாரி கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா ஒரு சூப்பரான கம்யூனிகேஷன் நமக்கு தேவைப்படும். ஏன் அப்டின்னா, நம்ம தான் எல்லாமே பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங் எடுக்கிறதா இருக்கட்டும், அவருக்கு பிசினஸ் புரிய வைக்கிறது, இந்த மாரி ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே குடுக்கும்போது, அப்ப நம்ம கரெக்ட்டான ஒரு கம்யூனிகேஷன் சூப்பரா நம்ம பண்ணா மட்டும் தான் அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. பட் இங்க அந்த ஒரு எதுவுமே நீங்க எக்ஸ்பிளனேஷன் நீங்க பண்ண தேவையில்ல. எல்லாத்துக்குமே மீட்டிங்ஸ் நமக்கு ட்ரெய்னிங்ஸ் குடுத்துருக்காங்க. அப்ப அத மட்டும் கரெக்ட்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். அண்ட் அதே மாரி முக்கியமா பாத்தீங்க அப்டின்னா, அங்க வரக்கூடிய சேலரி எல்லாமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடரா நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டீம நான் வந்து வொர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ல எனக்கு இவ்வளவு குடுக்கணும் அப்டின்ற மாரி செக்ஸா குடுப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த செக்ஸ்ல வரக்கூடிய இன்கம் எல்லாமே நான் இவ்வளவு இன்கம் எடுத்து தான் நீங்க குடுப்பேன் அப்டின்ற மாரிலாம் சொல்றதுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? பட் அதே வெஸ்டீஜ்ல நீங்க யாருமே இங்க டிபெண்ட் பண்ணதா தேவையே கிடையாது. ஓகேவா? டைரக்ட்டா நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் மட்டும் லிங்க் பண்ணி வெரிஃபை ஆயிடுச்சுங்களா? எவ்ரி மந்த் 10ஆம் தேதி ஆச்சு அப்டின்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு டைரக்ட்டா ₹100 மேல எவ்வளவு இருந்தாலுமே சரி, டைரக்ட்டா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற சைடுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப யாராச்சும் இங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா? தேவையே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் அதே மாரி முக்கியமா அந்த பிசினஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? இல்லன்னா லாஸ். ஏன் அப்டின்னா, ஒரு ஐடி கிரியேட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம போட்டுருக்கும் போது, அப்ப இது எதுவுமே நம்ம பண்ணலன்னா நமக்கு லாஸ் தான். பட் இங்க எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. ரிஸ்க் கிடையாது. லாஸ் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்ம இங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே நம்ம குடுக்கலையே. ஏதாச்சும் ₹1 நம்ம ஸ்பெண்ட் பண்ணா கூட நாளைக்கு அது நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு லாஸ். பட் இங்க எதுவுமே நம்ம பண்ணலன்னும் போது நமக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. எந்த ஒரு லாஸ்க்குமே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் அதே மாரி நான் சொன்ன மாரி, மத்த டைரக்ஷன்ல எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாயிண்ட் வேல்யூ 0வா மாறிடும். பட் இங்க வெஸ்டீஜ்ல அக்குமுலேஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? சோ நம்ம இன்னைக்கு இந்த லெவல் இந்த மந்த் இருக்கோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் மந்த்துமே அதே லெவல் தான். அதே பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்தது நம்ம மூவ் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க அக்குமுலேட் பாயிண்ட் வேல்யூ மூலியமா இன்னும் சூப்பரா நம்ம பண்ண முடியும். அண்ட் அதே மாரி மத்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா, சிங்கிள் ஜெனரேஷன் இன்கம். அந்த டைம்ல இப்ப நான் அந்த மத்த டைரக்ஷன்ல வேற ஏதோ நான் வொர்க் பண்றேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இன்கம். பட் அதே வெஸ்டீஜ்ல ராயல்டி இன்கம். ஓகேங்களா? எனக்கு அடுத்து வரக்கூடிய 3 ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம்ன்றத நான் இங்க குடுத்து வச்சுட்டு போறேன். ஓகேங்களா? அப்பனா யோசனை பண்ணி பாருங்க. இங்க வெஸ்டீஜ்ல எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பரா வந்து நமக்கு குடுத்துருக்காங்கன்றது. ஓகேங்களா? ஏன் வெஸ்டீஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த மாரி பிளான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ சூப்பரா எல்லாருக்குமே வந்து சக்சஸ் பண்ற மாரி, ஈஸியா இருக்கிற மாரி எல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்பர் 1 டைரக்ஷனல் கம்பெனி இருக்காங்க. சோ இது எல்லாமே பண்றதுனால மட்டும் தான். ஓகேங்களா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இங்க சக்சஸ் பண்ண வைக்கிறது என்னென்ன இருக்குன்றது. ஓகேங்களா? அப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க புரிஞ்சுக்கும்போது, சோ வெஸ்டீஜா சீரியஸா பண்ணும்போது கண்டிப்பா நீங்களுமே சக்சஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? சார் ஓகே சார். இப்ப எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப உங்களோட சைடுல இருந்து நான் சக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சில டிப்ஸ் குடுங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் கவனமா கவனிங்க. இத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களால சக்சஸ்ன்றத பண்ண முடியும். ஓகேங்களா? என்னுடைய ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா,
கண்டிப்பா வெஸ்டேஜ்க்காக மினிமம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ மஸ்ட் ஸ்பெண்ட் 3 ஹவர்ஸ் ஃபார் வெஸ்டேஜ். ஓகேங்களா? கண்டிப்பா நம்ம எங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? வெஸ்டேஜ்லயுமே அதேதான். ஒரு வெஸ்டேஜ்ல இங்க பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க வேற எதுவுமே நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஒரு பினான்சியலா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண நம்மளுடைய டைம் மட்டும் தான். ஓகேங்களா? நம்மளுடைய டைம் மட்டும் கரெக்டா இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான நாலேஜ் நம்ம எடுத்து கரெக்டா நம்ம பண்ணும்போது இங்க சக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸே இருக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஒரு ட்ரீமோட வருவவங்கலாம் நான் ஜாயின் பண்ணனே பாத்தீங்கன்னா ஒரு 10,000 எனக்கு இன்கம் வந்துரும், 1,00,000 வந்துரும்ன்ற மாதிரி. ஆனா டைமே ஸ்பெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்குன்றதே தெரியாது. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இங்க டைம்ன்றதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் அவர் டீம் சப்போர்ட். ஓகேங்களா? சோ நம்மளுடைய டீம் சப்போர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இங்க சக்சஸ் பண்றதுக்கு நம்மளுடைய டீம் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா இருக்கும் உங்க எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஏன்னா எத்தனையோ கம்பெனிஸ் இன்னும் நிறைய வெளியில இருக்கக்கூடிய ஒரு சில டீம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எதுவுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் இங்க எல்லாமே A to Z எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு போது சோ இந்த டீம் சப்போர்ட்டை கண்டிப்பா நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுவே வந்து நீங்க சக்சஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி மஸ்ட் அட்டெண்ட் ட்ரைனிங் வித்தவுட் ஃபெயிலிங். ஓகேங்களா? கண்டிப்பா டெய்லியுமே ட்ரைனிங்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அந்த டெய்லியுமே நடக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்ஸ் கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ண ஒவ்வொரு நாளுமே புது புது ட்ரைனிங்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ட்ரைனிங்ஸ் நீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயம் நீங்க நியூவா கத்துப்பீங்க. ஓகேங்களா? அப்ப புதுசு புதுசா நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு கீழே நாளைக்கு ஒரு டீமை டெவலப் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியா வந்து பயன்படும். ஓகேங்களா? அப்ப இந்த ட்ரைனிங்ஸ் மூலியமா நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம். அதை வந்து ஜஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் நமக்கு டெவலப் ஆகுது. ஓகேங்களா? அப்ப அந்த டெய்லியுமே நமக்கு நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் கண்டிப்பா நம்ம அட்டெண்ட் பண்ணணும். எக்காரணமே நம்ம பார்க்காத மிஸ் பண்றது கூடவே கூடாது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நியூ ஜெனரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பைலட் பேட்ச் அப்படின்ற ட்ரைனிங் நடக்கும். ஓகேங்களா? சோ அந்த கண்டிப்பா அந்த பைலட் பேட்ச்ன்ற ட்ரைனிங் கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ட்ரைனிங் நிறைய வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப நான் இங்க இப்ப பார்த்துட்டு இருக்க பேசிக் ட்ரைனிங்கா இருக்கட்டும், ப்ராட் ஓகேங்களா, பிளான்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பிளான்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அப்ப எப்படி வந்து ரிஜெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே கண்டிப்பா மஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு கரெக்டா நீங்க அதுக்கான கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் உங்களை தேடி வருது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பி ஆக்டிவ் இன் யுவர் வெஸ்டீஜ் வாட்ஸ்அப் குரூப்ஸ். ஓகேங்களா? சோ கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டீஜ்ன்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஒரு டீம் குரூப்ல இருப்பீங்க. கண்டிப்பா அதை நீங்க ஆக்டிவா இருக்கணும். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் டிஃபரெண்ட். ஓகேங்களா? அங்க எல்லாமே பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தான் இருக்காங்க. பிசினஸ் பீப்பிள்ஸ் தான் அந்த குரூப்லயுமே இருக்காங்க. நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ண வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு பிசினஸ் பீப்பிள். ஓகேங்களா? அப்ப அங்க வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜுமே நீங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப ஆக்டிவா நீங்க வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜுமே நீங்க லிசன் பண்ணா மட்டும்தான் இங்க என்னென்ன பண்றது ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்ஸோட லிங்க்ஸா இருக்கட்டும், ஒரு அப்டேட்டா இருக்கட்டும், ஆஃபர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு லீடருடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் இருக்கணும். எல்லாமே அந்த குரூப்ல தான் வருது அப்படின்னா அந்த குரூப்பை நம்ம ரொம்ப ரொம்ப ஆக்டிவா நம்ம இருக்கணும். கண்டிப்பா அந்த மெசேஜ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம அப்பதான் ஆக்டிவா இருக்கோமா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஜஸ்ட் அந்த குரூப்ல ஏதோ ஒண்ணு மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒண்ணுமே இங்க சக்சஸ் பண்ண முடியாது. அங்க யார் சூப்பரா அந்த வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே ஆக்டிவா கவனிக்கிறாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் சக்சஸ்ன்றத பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி டெய்லி கான்வர்சேஷன் வித் யுவர் அப்ளைன். ஓகேங்களா? கண்டிப்பா டெய்லியுமே உங்களுடைய அப்ளைன்ட்ட பேசுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய அப்ளைனுக்கு தெரியாம எதுவுமே அதாச்சும் நீங்க பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயத்த உங்களுடைய அப்ளைன்ட்ட கேட்காம நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அவர்ட்ட நீங்க கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ஐடியா எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ நம்மளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே எடுத்து சோ தப்பா ராங்கா நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இல்ல பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், ஓகேங்களா, ஒருத்தர் நம்ம குரூப்ல ஆட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவருக்கு எப்படி நம்ம சொல்லி சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் இங்க ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் அப்ளைனை நீங்க சூப்பரா நீங்க கரெக்டா அவரை வச்சு நீங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்க அடுத்த லெவல் வரதுக்கு நீங்க ஈஸியா இங்க முன்னேற முடியும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி முக்கியமா அந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு பெரிய டீமை டெவலப் பண்றதுக்கு டெய்லியுமே மினிமம் ஒரு 3 பேரை இன்வைட் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா 3 பேரை நீங்க ஒரு நாளைக்கு ஏதாச்சும் நம்ம டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் 3 பேரை இன்வைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 3 டைம் நம்ம சாப்பிடுறோம். கரெக்ட்டுங்களா? 3 டைம் நம்ம சாப்பிடறதுனால தான் ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரிதான் மினிமம் 3 பேராவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்விடேஷன் டெய்லியுமே நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அந்த இன்விடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஓகேங்களா அந்த ட்ரைனிங். ஓகேங்களா? சோ அந்த ஒரு ஹவ் டு இன்வைட் அப்படின்ற ட்ரைனிங் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு அந்த எல்டிபி மூலியம் மட்டும் தான் நீங்க இன்விடேஷன் நீங்க கொடுக்கணும். நீங்களா ஜஸ்ட் போயிட்டு எல்லாமே எக்ஸ்பிளேஷன் நீங்க கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? அந்த எல்டிபி டைம்லாம் பாத்தீங்கன்னா சோ எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12:00 ஓகேங்களா? 12:00 நமக்கு நடக்குது, 5:00 அண்ட் 7:00. ஓகேங்களா? சோ டெய்லியுமே எல்டிபி நமக்கு நடக்குது. ஜஸ்ட் அந்த ட்ரைனிங் மட்டும் நம்ம கொடுத்து நம்ம இங்க ஈஸியா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இங்க வெஸ்டேஜ் நீங்க ஜாயின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நீங்க வெஸ்டேஜ் ரிலேட்டடான வரக்கூடிய மெசேஜஸ் எதுவுமே
நீங்க ஒரு பிஃபோர் நீங்க அச்சீவ் இங்க ஒரு பிரான்ஸ் ஸ்டேட்ன்ற லெவல் அச்சீவ் பண்றது வரைக்கும் நீங்க ஸ்டேட்டஸா நீங்க எதுவுமே வைக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா நீங்க வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணும்போது கூட அந்த எல்டிபி இன்வைட் அதாச்சும் அந்த எல்டிபி ட்ரைனிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோ இது மாதிரி வெஸ்டீஜ்ன்றது இருக்கு, நீங்களும் வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணிருக்கேன்னு தெரியுமே தவிர நம்மளா எதுவுமே வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்க சக்சஸ் பண்றதுக்கு ஃபாலோ த சிஸ்டம். ஓகேங்களா? சோ இப்ப நான் சொன்ன விஷயம் தான் எல்லாமே சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ சிஸ்டம்னா இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க எல்லாமே இங்க சக்சஸ் பண்றாங்க. அப்போ நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லாமே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த விஷயம் எல்லாமே டிட்டோவா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஓகே, ஆல்மோஸ்ட் அப்போ நம்ம மீட்டிங் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, டேக் ஏ பிளட்ஜ். ஓகேங்களா? ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதாச்சும் நான் இந்த வெஸ்டில நம்ம ஜாயின் பண்ணும்போது நான் எடுத்த ஒரு சில விஷயம் தான் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சில விஷயம் தான் பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க சக்சஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனா இருந்தது. ஓகேங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் விஷயமே பாத்தீங்கன்னா 100% கன்சியூமரா நான் இருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா வெஸ்டீஜ்ல எனக்கு வேணும்ன்ற ப்ராடக்ட்ஸ் எனக்கு தேவைன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெஸ்டீஜ்ல மட்டும் தான் நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எனக்குள்ள இருந்தது. ஓகேங்களா? வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இங்க வெஸ்டீஜ்ல இருந்துகிட்டே நான் வந்து வெளியில போய் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி கரெக்டா இருந்தேன். அப்போ நம்ம இங்க ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு இன்கம்காக வேணும் போது அப்போ வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவையானது நம்ம கன்சியூம் பண்ணணும். ஓகேங்களா? சோ நமக்கு வெஸ்டீஜ்ல இல்லாத ப்ராடக்ட்ஸ் நமக்கு வெளியில இருக்கு அப்படின்னா அது ஓகே, நம்ம பை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் இங்க வெஸ்டீஜ்ல இருந்துகிட்டே நம்ம வெளியில போய் பை பண்றது எந்த விதத்துல நியாயம்ன்றதும் எனக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க சம்பாதிக்க வந்திருக்கோம்னா இந்த ஒரு பிளட்ஜுமே நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். 100% கன்சியூமரா இருக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் கண்டினியூ டு வெஸ்டேஜ் ஈவன் நோ ஒன் டூஸ். ஓகேங்களா? இந்த வெஸ்டேஜ் யாரு பண்ணாலுமே சரி நான் பண்ணுவேன், நான் கண்டினியூ பண்ணுவேன், நான் தொடர்ந்து நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கரெக்டான உறுதிமொழி நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? அந்த அதே மாதிரி மூணாவது, ஐ வில் நாட் மிஸ் எனி மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். ஓகேங்களா? எக்காரணத்துக்கு கொண்டுமே எந்த ஒரு ட்ரைனிங்ஸுமே நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டெய்லியுமே நமக்கு ட்ரைனிங்ஸ் நடக்குது. ஓகேங்களா? அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஃபோன். ஓகேங்களா? நம்ம எங்க இருந்தாலுமே இருக்கலாம், நம்ம வீட்ல இருக்கலாம், இல்ல வெளியில ஒரு வேலைக்கு போலாம், இல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். ஜஸ்ட் அந்த ட்ரெயின்ல ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம லிசன் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப அந்த ட்ரைனிங்ஸை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அதாச்சும் ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கங்க. அண்ட் அதே மாதிரி ஃபைனலி ஐ எம் கன்சிடென்ட் வித் மை எஃபெக்ட் டில் ரீச் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வெஸ்டேஜ். ஓகேங்களா? சோ நான் அந்த வெஸ்டேஜ்ல ஒரு ஹையஸ்ட் லெவல் ஹையஸ்ட் ஒரு இன்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்னுடைய எஃபர்ட்ன்றதை நான் கொடுப்பேன், ஒரு கன்சிடென்ட்டா நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிட்டா தான் இங்க சக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்க ஒரே மந்த்ல இங்க பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியாது. உரிமையா பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இங்க நிக்க முடியும். ஸ்டாண்டர்டா ஒரு இன்கம், உங்களுடைய ட்ரீம் இன்கம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்க இன்கம் முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுடைய ஃபியூச்சர்ன்றது வெஸ்டீஜ்ல ரொம்ப 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 கிளியரா இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபியூச்சரை நினைச்சு யாருமே இங்க கவலைப்பட தேவையே கிடையாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு சூப்பரா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெஸ்டீஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஓகேங்களா? சோ உங்களுடைய கடமை என்னன்றதை பார்த்து நீங்க பண்ணா மட்டும் தான் இங்க வெற்றி வெஸ்டீஜ்லயுமே. ஓகேங்களா? சோ அப்ளைன் சொல்றாங்க, அப்ளைன் பண்றாங்கன்றதுக்காக ஒன்னொண்ணுமே அப்ளைன் பண்றதுக்காக நம்ம பண்ணும்போது அப்போ ஒன்னொண்ணுமே நம்ம கடமையா நம்ம நினைச்சிட்டு நம்ம பண்ணும்போது ஒரு தோல்வியில் தான் நமக்கு முடியுது. ஓகேங்களா? இதுதான் என் கடமை. ஓகேங்களா? இது நான் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? டெய்லி இன்விடேஷன் பண்ணணும், டெய்லி ட்ரைனிங்ஸ் பார்க்கணும், டெய்லி வாட்ஸ்அப் குரூப்ல ஆக்டிவா இருக்கணும், மந்த்லி என்னுடைய பர்ச்சேஸ் கம்ப்ளீட். சோ இது எல்லாமே என்னுடைய கடமை. நான் பண்ணாதான் எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது யார் நினைச்சு யார் பண்றாங்களோ அவங்க தான் இங்க வெற்றி பெறாங்க. ஓகேங்களா? இல்ல அப்ளைனுக்காக பண்றாங்க, அப்ளைனுக்காக ட்ரைனிங்ஸ் பாக்குறோம் எல்லாமே பண்ணவங்க இங்க யாருமே சக்சஸ் பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு தான். நீங்க யாருமே உங்களுடைய அப்ளைன்ஸ்க்கு யாருக்குமே நீங்க கொடுக்க போறது கிடையாது. அப்போ நீங்க கரெக்டா உங்களுடைய கடமை இதுதான் நீங்க நினைச்சிட்டு நீங்க பண்ணும்போது இங்க வெஸ்டீஜ்ல உங்களால சக்சஸ்ன்றத பண்ண முடியும். ஓகேங்களா? அன்று வெற்றியை தேடி நீ செல்லாதே, உன் மீது முழு நம்பிக்கை வை, வெற்றி உன்னை தேடி வரும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா நீங்க இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மேல நீங்க கான்பிடென்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த பிசினஸ் என்னால பண்ண முடியுமா, முடியாதா, என்னால சக்சஸ் பண்ண முடியுமா, இல்ல நாளைக்கு சொல்றவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்க எதுவுமே யோசிக்காம எனக்கு ஹோப் இருக்கு, நான் கான்பிடென்டா அந்த பிசினஸ்ல இருக்கேன். ஓகேங்களா? கான்பிடென்டா அங்க சக்சஸ் பண்ணி காம்பா அப்படின்ற அந்த கான்பிடென்ட் நமக்குள்ள இருக்கு அப்படின் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க சக்சஸ் நம்மளை தேடி வரும். ஓகேங்களா? எல்லாமே நம்ம பயத்தோடயே நினைச்சிட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா எங்கேயுமே நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ்ல சக்சஸ் வேணும்னா உங்க மேல ஃபர்ஸ்ட் கான்பிடென்ட் வைக்கலாம். இந்த பிசினஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு யாராச்சும் மத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க யார் சொல்றதுக்கு, நான் பண்றதுக்கு நான் கான்பிடென்டா இருக்கேன், அவன் யார் சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி அதுதான் நமக்கு ஞாபகத்துல இருக்கணுமே தவிர அவன் சொல்றது ஒருவேளை கரெக்டா இருக்குமோ அது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்காம நெகட்டிவ் தாட் இல்லாம பாசிட்டிவ் தாட்டோட இந்த பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இங்க சக்சஸே இருக்கு. ஓகேங்களா? சோ கரெக்டா எல்லாமே இந்த பிசினஸ் சூப்பரா எடுத்து புரிஞ்சுட்டு கரெக்டா பண்ணுங்க. தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் இந்த ட்ரைனிங் முடிச்சுக்கிறேன். இந்த ட்ரைனிங்கோட ஃபீட்பேக் மறக்காம நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இன்னும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரைனிங்ஸ்ல கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஷேக் அப்துல்லா சார். ரொம்ப எக்ஸலண்டா, கிளியரா, ரொம்ப ஃபயரா வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம டீம் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பெரிய லெவல்ல மற்றவங்களோட நம்ம வேகமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா காரணம் நமக்கு கொடுக்கக்கூடிய நாலேஜ் தான், ட்ரைனிங். அந்த அளவுக்கு ட்ரைனிங் வந்து ஒரு பிசினஸ்க்கு என்ன தேவையோ
சும்மா சக்ஸஸ் பண்றோம்னு சொல்லாம பிசினஸ் பண்றதுக்கு என்ன தேவை, அதுக்கான நாலேஜ் என்ன வேணும், அதை கரெக்டா வந்து டீமுக்கான எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம டீம் பெரிய லெவல்ல க்ரோத் கொடுத்துட்டு இருக்கு. பெரிய லெவல்ல நம்ம டீம்ல சக்ஸஸ் பண்ற அச்சீவர்ஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரைனிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை மீட்டிங் பார்க்க சொன்ன பர்சனை கான்டாக்ட் பண்ணுங்க. ட்ரைனிங் எல்லாமே நான் ரெகுலரா அட்டன் பண்றேன், ஒரு நாள் ட்ரைனிங் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ராமிஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல வாழ்க்கையில ரொம்ப குவாலிட்டியான, ஒர்த்தான, பெஸ்டான தங்கம் வைரம் கொட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா அது பிசினஸ்க்காக, முதலீடே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு சொந்த வியாபாரம் பிசினஸ்க்காக கொடுக்கக்கூடிய நம்மளோட ட்ரைனிங்க்கு கொடுக்கக்கூடிய 1 hour தான். அந்த ட்ரைனிங் டைம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி, பிசினஸ் டைம் நமக்கு அந்த ட்ரைனிங் டைம் இருக்கு அப்படின்றப்ப அந்த நேரத்துல யாருக்காகவும் அந்த ட்ரைனிங்கை நம்ம விட்டு கொடுத்துட்டு வாங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு யாரு கூட நம்ம வந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சொந்தமா ஒரு கடையை திறந்துட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னா நம்ம கடையை சாத்திரி கிளம்பிடுவோமா? அந்த மாதிரி சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி யார் ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்டோட, யார் ஒருத்தர் சொந்த பிசினஸை வந்து கட்டி காப்பாத்துற மாதிரி இந்த பிசினஸோட நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு தொடர்ச்சியா அவங்களோட நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மீட்டிங் பார்க்க சொன்ன பர்சனை கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபீட்பேக் வந்து உங்களோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ட்ரைனிங் நான் அட்டென்ட் பண்றேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத உங்களை மீட்டிங் பார்க்க சொன்ன பர்சனுக்கு உங்களோட ப்ராமிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு ரெகுலரா வந்து பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொரு விஷயம், டிசிப்ளின்டா வந்து கண்டிப்பா இந்த பிசினஸ் நீங்க பண்ணணும். சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு நம்ம நினைச்சா மட்டும் போதாது, பிசினஸ் மேனுக்கான குவாலிட்டிஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப பேசிக்கா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது டிசிப்ளின். இப்ப இல்ல, எப்பவுமே கடைபிடிக்க வேண்டிய விஷயம் டிசிப்ளின். நம்மளால ஒரு விஷயம் முடியல, ஒரு விஷயம் ஸ்ட்ரகிள் ஆகுது, முன்ன பின்ன இருக்குது அப்படின்னால எதா இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா ஒருத்தர் ஃப்ரீயா, அவரை மதிக்கணும். நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல, பட் இவர் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா, நமக்காக வேணும்னு சொல்லிக் கொடுக்குறாரோ அந்த பர்சன் உங்க அப்ளைனா நீங்க கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த ரெஸ்பெக்ட் வந்து நீங்க யார் செய்ய தவறுறாங்களோ அவங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது உங்க டீம்ல இருந்து உங்களுக்கும் கிடைக்காம போயிடும். சரிங்களா? கண்டிப்பா டிசிப்ளின்டா இருங்க. ட்ரைனிங்ஸ் ரெகுலரா தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் கண்டிப்பா உங்களை பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண வைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் முடிஞ்சிச்சு.